ஓகேம்மா. இப்போ நீங்க என்ன பண்றீங்க அப்டின்னா, நோட்பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நோட்பேட்ல கொஞ்சம் டேட்டாஸ் ஏதாச்சும் என்ட்ரி பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்டின்றதுன்னா, அத பத்தின அந்த டேட்டாஸ் எழுதியிருப்போம் இல்லையா? அத வந்து அதுல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட்பேட்ல ம். எது வேணாலும் ஏதாவது சம் டேட்டாஸ் வந்து ஃபீட் பண்ணி வச்சுக்கோங்க. டைப் பண்ணி வச்சுக்கோங்க. பேரு டைப் பண்ணி வச்சுக்கோங்க. பட் ஆனா கொஞ்சம் நெறைய வேணும்மா. கொஞ்சமா இல்ல. நெறைய நேம்ஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ உங்களுக்கு ஈஸியா சொல்றேன். நீங்க வந்து இதுல கூகுள்ல போயிட்டு ஏதாவது சர்ச் பண்ணி கேம்ஸ் பத்தி இல்லனா கம்ப்யூட்டர் பத்தி இல்லனா எம்எஸ் வேர்ட் பத்தி ஏதாவது அத பத்தி சர்ச் பண்ணிட்டு அதுல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும் இல்லையா? அத காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. Not your regular milkshake. New Horlicks. எடுத்துக்கிட்டீங்களாமா? ஓகேமா. ஓகேமா. ஓகேடா. இப்ப நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். அது வேணாலும் வச்சுக்கோங்க. ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. ஓகேடா. ஓகே. நான் ஒரு இமேஜ் வந்து வியூ பண்ணிருக்கேன். அது தெரியுதாம்மா? ஸ்கிரீன் ஷேர் பண்ணதுல தெரியுதா உங்களுக்கு? என்னன்னா புரியல. பிளாக் ஸ்கிரீனா வியூ ஆகுதா? இப்பதான் பிளாக் ஸ்கிரீனா இருக்கா? இல்ல ஸ்டார்டிங்ல இருந்து அப்படிதான் இருக்காமா உங்களுக்கு? இப்பதான். ஓ. ஓகே. ம். ஓ. கொடுங்க. இப்போ ஸ்கிரீன் வியூ ஆகுதா? ஓகேமா. அவி நீ தான் கொஞ்சம் வந்து ஆன் பண்ணி தரணும். கனெக்ட் பண்ணி தரணும்.
ஓகேம்மா. இப்போ இந்த போட்டோ வியூ ஆகுதா? வியூ ஆகுதாம்மா? இப்ப இந்த போட்டோ வியூ ஆகுதாடா? ஓகேம்மா. சரி. இதுல இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் என்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க கீபோர்ட்ல கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இருக்கா? இப்போ ஓகேவாடா? ஓகே. உங்க கீபோர்ட்ல கார்னர்ல எண்ட்ல ஒரு கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும். இருக்கா? அந்த பட்டனையும் என் அப்படிங்கிற லெட்டர் போட்ட ஒரு பட்டன் இருக்கு இல்லையா? என் பட்டன் இருக்கு இல்லையா? அது ரெண்டு கையும் சேர்த்து பிரஸ் பண்ணுங்க. ஓகேடா. அது ஏன் இப்படி வருது அப்படின்னா நீங்க இப்போ ஆல்ரெடி ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா? அதை வந்து சேவ் பண்ணாம இருக்கீங்க. ஓகேவா? இப்போ உங்கள்ட்ட இப்ப நம்ம கொடுத்துருக்க கமெண்ட் வந்து என்ன கேட்கும் அப்படின்னா நீங்க இப்ப நீங்க கொடுத்த அந்த கமெண்ட் வந்து இந்த ஷார்ட்கட் வந்து நியூவா ஒரு டாக்குமெண்ட்ட ஓபன் பண்ண சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேவா? அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கோம். நீங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தோன்னா அது என்ன பண்ணுதுன்னா ஆல்ரெடி ஓபன் பண்ணிருக்க அந்த டாக்குமெண்ட் வந்து இன்னும் சேவ் ஆகாம இருக்கு. அதை சேவ் பண்ணிட்டு ஓபன் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. இப்ப எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நீங்க வச்சிருக்க அந்த டாக்குமெண்ட் வந்து அன்டைப்ல போட்டு சேவ் ஆயிடும். சேவ் ஆயிட்டு நியூவா ஒரு டாக்குமெண்ட் நமக்கு ஓபன் ஆகும். ஆகுதான்னு செக் பண்ணுங்க. சொல்லுமா. ஆ, ஆமா, கரெக்ட் தான். இப்போ ஆல்ரெடி உள்ள டாக்குமெண்ட்டை நீங்க சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அன்டைட்டில் அப்படின்னு போட்டு சேவ் ஆயிடும். ஓகேவா? இப்போ நீங்க அதை கண்ட்ரோல் பிளஸ் என் கொடுக்கும்போது உங்களுக்கு நியூ டாக்குமெண்ட் ஒண்ணு ஓபன் ஆகும். ஓபன் ஆகுதா? இது ஷார்ட்கட் கீஸ். நம்ம எப்பொழுதும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபைல்ல போயிட்டு நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சரியா? அதை கொடுத்துதான் நம்ம வந்து நியூவா ஒரு ஃபைல வந்து ஒரு டாக்குமெண்ட் வந்து ஓபன் பண்ணுவோம். பட் அப்படி ஓபன் பண்ணாம ஷார்ட்கட் கீழ என்ன பண்ணிக்கலாம்? கண்ட்ரோல் என் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நியூவா ஒரு டாக்குமெண்ட் ஓபன் ஆயிடும். ஓகேவா? ஓகேடா. அடுத்தது என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஓ. இது எதுக்கு உள்ளது அப்படின்னா ஓபன் ஏ எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட்ல ஓபன் ஏ ஃபைல் அப்படின்னு வச்சுக்கலாம். இது என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க ஆல்ரெடி உங்க சிஸ்டம்ல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா? அந்த ஃபைலை ஓபன் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீஸ் இது. ஒரு 2 மினிட்ஸ் தான். இது ஓபன் ஆயிடுச்சு. சிஸ்டம் வந்துருச்சு. அது ஓபன் ஆயிட்டு இருக்கு. நான் அது வந்தோன்னா உங்களுக்கு ஒரு இது அதுலயே கனெக்ட் பண்ணி காட்டுறேன். நான் எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணிட்டேன். ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க. மைக்க மியூட் பண்ணிக்கோங்கடா. இதுல எழுதலாமா? ஆனா இதுல தேவைப்படாது. நோட் பண்ணுங்க. இதுலயே நீ கிளிக் பண்ணிக்கோ. மீட் லிங்க் சொல்லு. கூகுள் மீட் லிங்க் சொல்லு. மீட் டாட் பிடிபி. மீட்ல ம் ம் meet.google.com/meet
இதுல எது ரைட் லெஃப்ட் பட்டன் இதுல போன்லயே வாய்ஸ் பேசிட்டில அதான் அச்சோ இது ரெக்கார்ட் ஆயிடுச்சு. இதுல பண்ண அது மூவ் ஆகும். இதை ஷேர் பண்ணணும் இல்ல இதுதான் ஷேர் பண்ணணும். ஸ்கிரீன் வீவ் ஆகுது. இப்போ ஸ்கிரீன் வீவ் ஆகுதாமா? ஓகேடா. இப்போ இதுல நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை நீங்க பாத்துக்கோங்க. வாட்ஸ்அப் இருக்கு. அதுக்குதான் கேட்டேன், உங்களுக்கு ஷேர் பண்ணணுமா இது உள்ளதை காட்டணுமா? இந்த ஒரு 2 மினிட்ஸ்மா. அனுப்பி அந்த கணக்கு எந்த நம்பர்? எதுக்கும் என் நம்பர் தான் அப்படிதான் எனக்கு இது இவங்க போன் அங்கே படிக்கணும். அப்படியே ரேடியோ படிக்கலாம். இதுதான் என் நம்பர். இது எழுதி கட்டுறீங்களா? சும்மா பாயிண்ட் அவுட் பண்ணுவீங்களா? மவுஸ் மட்டும் போது வேண்டாம். ஓகேமா. இப்போ ஸ்கிரீன் வீவ் ஆகுதா உங்களுக்கு? இப்போ கிளியரா இருக்கும். ஓகேடா. சரி. இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அது பண்ணி பாத்துக்கீங்களா? அடுத்து செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் பிளஸ் ஓ. இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா சிஸ்டம்ல, அந்த ஃபைல ஓபன் பண்றதுக்கான ஷார்ட்கட். ஓகேவா? கண்ட்ரோல் பிளஸ் ஓ கொடுக்கும்போது பிளஸ்னா பிளஸ்னு ஒரு சிம்பிளை வந்து பிரஸ் பண்ணுமா அப்படின்னு கிடையாது. கண்ட்ரோலையும் ஓவையும் சேர்த்து பிரஸ் பண்ணணும். அது ரெண்டுத்தையும் சேர்த்து பிரஸ் பண்ணணும் அப்படின்றத மென்ஷன் பண்றதுக்காக தான் அவங்க வந்து பிளஸ் அப்படின்ற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சரியா? சோ இப்போ நீங்க வந்து கண்ட்ரோலையும் ஓவையும் பிரஸ் பண்ணுவீங்க. அது பிரஸ் பண்ணுங்கம்மா. சொல்லுமா சொல்லுமா.
அது ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான் பண்ணுவீங்க. எந்த இது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப கீபோர்ட்ல ஹச் அந்த இது வரைக்குமே என்ன பண்றீங்க அப்படின்னா ரைட் சைடுல உள்ள பட்டனை வந்து பிரஸ் பண்ணிக்கோங்க. ஹச்சுக்கு அப்புறம் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது லெஃப்ட் சைட் நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுமே ஒரே ப்ராசஸ் தான் பண்ணும். ஆமாண்டா, கண்ட்ரோல் பிளஸ் இப்போ இது என்ன அப்படின்னா ஆல்ரெடி உள்ள இந்த ஃபைல சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. அதை நீங்க அதே மாதிரி சேவ் பண்ணாம வச்சிருக்கீங்க. ஓகேவா? அதை சேவ் கொடுத்துட்டு அதே நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. ஓகேடா, ஆல்ரெடி நீங்க அதுல வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த ஃபைல் வந்து நம்ம ஓப்பன் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்கு போனோம் அப்படின்னா அதுல நம்ம வந்து ஆல்ரெடி என்ன ஃபைல் சேவ் பண்ணி வச்சிருக்கோமோ அது வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? நான் இதுல கொஞ்சம் காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து கண்ட்ரோல் ஓ அப்படின்றத கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபைல் வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணணுமா அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து ஆல்ரெடி சேவ் பண்ண இமேஜஸ், அதாவது நிறைய டாக்குமெண்ட் வந்து இங்க நமக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுல ஏதோ டாக்குமெண்ட் வந்து நீங்க ஓபன் பண்றீங்களா அப்படின்றதுக்கான ஷார்ட்கட் வந்து நமக்கு இங்க டிஸ்பிளே ஆகுது. சரியா? நமக்கு எது வேணுமோ அதை கொடுத்துட்டு ஓபன் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி உள்ளதை வந்து எஸ் கொடுத்து ஓபன் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு? ஆல்ரெடி உள்ள ஃபைல் வந்து எனக்கு ஓபன் ஆயிடுச்சு. ஓகேவா? சரி, அடுத்து தேர்ட் ஒன் என்ன? தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் எஸ். இதுதான் உங்களுக்கு மெயினா இப்ப யூஸ் ஆகுது. ஒரு ஃபைல் நீங்க வந்து எடிட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஃபைலை நீங்க சேவ் பண்ணணும் இல்ல அதோட ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கம்பல்சரி என்ன வேணும்? சேவ் பண்ணியாகணும். ஏன்னா அதுக்கு என்ன அப்படின்னா கண்ட்ரோல் எஸ். இப்ப நீங்க ஒரு டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்க இல்லையா? அதுல ஏதாவது ரிமார்க் மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு அதை கண்ட்ரோல் எஸ் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்கா அதுவே சேவ் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து என் நேம் டைப் பண்றேன். ஓகேவா? என் நேம் டைப் பண்ணிருக்கேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் எஸ் கொடுக்க போறேன். இப்போ இங்க பாருங்க, மேல டாக்குமெண்ட் டு வேர்டு இருக்கா? நம்ம சேவ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? எந்த பாத்துல சேவ் பண்ணணும், இங்க என்ன நேம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இல்லையா? அதே மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன். ஓகேவா? இதுல உள்ள ஒர்க்கிங் வந்து வேற மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இது வந்து வியூ ஆகுது. சரியா? ஆனா ரெண்டுமே சேம் ப்ராசஸ் தான். அது எப்படி என்னன்றது மட்டும் பாத்துக்கோங்க. ஓகே, இங்க வந்து ஃபைலோட நேம் வந்து அபர்ணான்னு வச்சு சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேக்குது. ஓகே, எனக்கு வந்து இங்க அபர்ணானே இருக்கட்டும். நான் ஓகே கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன். சேவ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஃபைல் என்ன ஆயிடுச்சு? அபர்ணான்னு சொல்லி சேவ் ஆயிடுச்சு. லோட் ஆயிடுச்சு. இப்போ இது அபர்ணான்னு சொல்லி சேவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் அதே மாதிரி சேவ் பண்ணி பாருங்க. கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சேவ் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்கும். அதுக்கு நேம் கொடுத்துட்டு நீங்க அதை சேவ் பண்ணிக்கணும். சேவ் ஆகுதாமா? ஓகேடா, அடுத்தது. ஓகேமா, குட். அடுத்தது கண்ட்ரோல் சி. உங்களுக்கு வந்து சைட்ல நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் என்னென்ன ஷார்ட்கட் கீ சொல்றேனோ அதை முடிஞ்சா சைட்ல குட்டியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க, பேப்பர் பென் எடுத்துட்டு. ஓகேவா? ஏன்னா இப்ப சொல்லும் போது ஈஸியா ஞாபகம் இருக்கும். நம்ம ஒவ்வொன்னா செய்ய செய்ய ஈஸியா ஞாபகம் இருக்கும். இந்த கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை நீங்க எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த லெட்டர்ஸ் எல்லாம் எதுவுமே ஞாபகம் இருக்காது. சொல்லுமா? சரி, ஓகேடா, ஓகேடா, ஓகேமா. சரி, ஓகேமா, ஓகேடா. அடுத்தது ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சி. இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம இப்போ வந்து
ஒரு ஏதோ ஒரு ஃபைலுக்கு வந்து டைப் பண்ணிட்டு இருக்கோம், அந்த டாக்குமெண்ட் வந்து ரெடி பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த பேஜ பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் சி அப்படின்ற ஆக்ஷன். ஓகேவா? இப்ப நான் இதை வந்து கண்ட்ரோல் சி அப்படின்னு நீங்க கொடுத்து பாருங்க, என்ன ஆகுது பாருங்க. கொடுத்தீங்களா? ஆஹ் ஆஹ் நம்ம கண்ட்ரோல் பி கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ பிரிண்ட் பண்ண சொல்லி நம்ம சொல்றது. ஓகேவா? ஸோ அது கொடுத்தோம்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஜ் நான் வந்து பிரிண்ட் பண்ணணும், அதுக்கு எந்த பிரிண்டர் யூஸ் பண்ணணும், எதை நீங்க வந்து இதோட கனெக்ட் பண்ணிருக்கீங்க, அதை பத்தி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்ப நம்ம இந்த பேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிருக்கோம், பிரிண்டரோட கனெக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், டேரக்டா அந்த பிரிண்டர் நேம் கொடுத்துட்டு என்டர் கொடுத்தோம்னா அது நமக்கு பிரிண்ட் ஆகி இந்த பேஜ் வந்துடும். பட் நம்ம இப்ப இதுல எதுவுமே கனெக்ட் பண்ணல அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் மட்டும் எப்படி இருக்குன்னு நம்ம வியூ பண்ணி மட்டும் பார்த்துக்கிறோம். ஸோ இதை இப்ப நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வெளியில போயிடணும். ஓகேவா? அடுத்தது மெஜாரிட்டியா யூஸ் பண்றது, இதுல நமக்கு வந்து ஏ டு இசட் ஃபுல்லா லைன் பை லைனா நமக்கு நிறைய ஷார்ட் கீஸ் இருக்குமா, ஏ டு இசட் ஆர்டர்ல. இப்ப இதுல வந்து மேஜரா நம்ம யூஸ் பண்றது மட்டும்தான் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகேவா? இந்த இமேஜ்ல மேஜரா நம்ம யூஸ் பண்றது மட்டும்தான் டிஸ்பிளே ஆகுது. அதை மட்டும் இப்ப என்னன்னு பாத்துக்கோங்க. நான் உங்களுக்கு வந்து குரூப்ல வந்து ஏ டு இசட் ஆர்டர் ஃபுல்லா நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். அதை நீங்க வந்து வீட்டுல ஹோம்ஒர்க்கா செஞ்சு பாருங்க. ஓகேவா? அதுல எதுவும் தெரியல, டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு கிளாஸ்ல இருக்கீங்க, நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணி தரேன். ஓகே. அடுத்தது கண்ட்ரோல் சி. கண்ட்ரோல் சி என்னமா தெரியுமா ஆல்ரெடி? நம்ம இங்க ஒரு ஆக்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா, பேஸ்ட், காப்பி, கட், இந்த 3 ஆப்ஷன் யூஸ் பண்றோம் இல்லையா, அது மூணுத்துக்கானதான் நமக்கு வந்து மெஜாரிட்டியா எல்லா இடத்துலயுமே யூஸ் ஆகும். ஒண்ணும் இல்ல, ப்ரௌசர்ல நம்ம வந்து ஏதோ ஒண்ணு சர்ச் பண்ணி நம்ம அதை அந்த வேர்டை வந்து காப்பி பண்ணிட்டு வந்து இதுல பேஸ்ட் பண்றோம் அப்படின்னா அதுக்கு கூட நமக்கு என்ன வேணும், அந்த ஷார்ட்கட் கீ தான் நமக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அந்த அதுல வந்து நம்ம ரைட் பட்டன் கிளிக் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணிட்டு வந்து பேஸ்ட் பண்ணலாம். உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்ப கம்ப்யூட்டர்னு கொடுத்து சர்ச் பண்றேன். சர்ச் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, இங்க நமக்கு கொஞ்சம் நிறைய டாக்குமெண்ட் இருக்கு, அதாவது மெசேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. வாட் இஸ் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க வந்து கொஞ்சம் டேட்டாஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் இப்ப இது என்ன பண்றேன் அப்படின்னா செலக்ட் பண்றேன். சரி. ஓகே, எலக்ட்ரானிக் கம்ப்யூட்டர் வந்து நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்போ இதுல ரைட் பட்டன் கிளிக் பண்றோம் அப்படின்னா அதுலயே நமக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா டிஃபால்ட்டா காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்துருச்சு. சரியா? நம்ம இந்த காப்பி அப்படின்ற இந்த ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, இல்ல கம்ப்யூட்டரே ஒரு மேஜரா எடுத்து நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா மெஜாரிட்டியா நீங்க மேக்ஸிமம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் கீஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அதுதான் கொஞ்சம் ஹைஃபையா இருக்கும். ஓகே, நீங்க அதை யூஸ் பண்ணும்போது அவுட் சைட் போயிட்டு நீங்க இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் தான் வந்து யூஸ் பண்ணும்போது ஓகே இந்த வந்து கம்ப்யூட்டர் பத்தி நல்லா நிறைய நாலேஜ் இருக்கு, ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு தாட் வரும். ஓகேவா? நீங்க ஒவ்வொரு டைமும் இந்த மாதிரி செலக்ட் பண்ணி இந்த ரைட் பட்டன் கிளிக் பண்ணி காப்பி கட் பேஸ்ட் இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஓகே இந்த பிள்ளை வந்து இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கு போல சிஸ்டம் யூஸ் பண்ண அப்படின்ற மாதிரி அவங்களோட தாட். அந்த அளவுக்கு
இந்த பிள்ளைக்கு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண தெரியாது போல அப்படின்ற மாதிரி. இப்ப இதுவே நீங்க வந்து மவுஸே யூஸ் பண்ணாம இதுல உள்ள எல்லா ப்ராசஸையும் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ இந்த பிள்ளை வந்து மவுஸே யூஸ் பண்ணாம எப்படி வந்து எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கு. பரவாயில்ல இந்த பிள்ளைக்கு வந்து எல்லாமே தெரியும் போல அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு தாட் இருக்கும். ஓகேவா? மெஜாரிட்டியா இன்னொன்னு இந்த ப்ராசஸ சீக்கிரமா கம்ப்ளீட் பண்றதுக்காகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஷார்ட்கட் கீஸ வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்ப அங்க நான் காப்பி பண்ணிட்டு வந்ததை ஓகேடா ஓகே. இப்ப நாங்க காப்பி பண்ணிட்டு வந்ததை இங்க நான் வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன். சரியா? பேஸ்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ரைட் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு நிமிஷம் ரைட் பட்டன் கிளிக் பண்ணிட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா பேஸ்ட் அப்படின்ற எந்த ஒரு ஆப்ஷனுமே நான் கொடுக்கல. சரியா? இப்ப நான் இங்க வந்துட்டேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மாதிரி பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு பேஸ்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஓகேவா? அதுல எல்லாமே பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம் இதுல நான் எதுவுமே பேஸ்ட் பண்ணல. நான் வந்து என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஆயிடுச்சு அந்த டேட்டா அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் ஆயிடுச்சு. நான் இப்ப இதுக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா கண்ட்ரோல் V அப்படின்ற ஆப்ஷன் நான் கொடுத்தேன். ஓகேவா? அது கொடுத்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆகும். இப்ப நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ப்ரௌசர்ல போயிட்டு ஏதாவது ஒரு இது செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் C கொடுங்க. ஓகேவா? கண்ட்ரோல் C வந்து காப்பி பண்றதுக்குள்ள. ஓகே? இத காப்பி பண்ணிட்டு வந்து இந்த வேர்ட் டாக்குமெண்ட்ல வச்சு கண்ட்ரோல் V கொடுங்க. அது நீங்க காப்பி பண்ணது அப்படியே இந்த இடத்துல பேஸ்ட் ஆகும். ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்க சீக்கிரமா. ஒர்க் அவுட் வந்துச்சா? ஓகேடா. இப்போ அதே மாதிரி இங்க உள்ளதை நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம இது எல்லாமே பார்த்திருக்கோம். கட்னா என்ன பண்ணும், காப்பினா என்ன பண்ணும், அதை பேஸ்ட் பண்ணா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஓகேவா? இப்ப அதே மாதிரி இப்ப நான் செலக்ட் பண்ணி இருக்கிறத காப்பி பண்றேன். காப்பி பண்ண என்ன ஷார்ட்கட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஓகேடா. இப்ப இதுவே நான் வந்து கட் பண்ண போறேன். கட் பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ட்ரோல் எக்ஸ். ஓகேவா? கட் பண்றதுக்கு கண்ட்ரோல் எக்ஸ் நம்ம கொடுக்கணும். இப்ப நான் அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்ப நான் அகைன் என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் V கொடுக்குறேன். எனக்கு அது அங்க பேஸ்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? கண்ட்ரோல் C வந்து காப்பி பண்ண, கண்ட்ரோல் எக்ஸ் கட் பண்றதுக்கு, கண்ட்ரோல் V அது அகைன் பேஸ்ட் பண்றதுக்கு. ஓகேவா? ஓகேடா. அடுத்தது கண்ட்ரோல் Z. இது என்ன அப்படின்னா அண்டு. இப்ப நான் வந்து ஒரு ப்ராசஸ் பண்றேன். கம்ப்யூட்டர் 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 சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா 2 டைம் கொடுத்துருக்கேன். இப்ப நான் வந்து கண்ட்ரோல் Z கொடுக்குறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு அங்க நான் ஆல்ரெடி கொடுத்திருந்த வேர்ட் வந்து என்ன ஆயிடுச்சு ரைஸ் ஆயிடுச்சு. நான் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர்னு சொல்லிட்டு 2 டைம் கொடுத்தேன் இல்லையா? கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் Z கொடுத்தப்ப எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் அங்க கொடுத்திருந்த வேர்ட் அப்படியே எனக்கு எரேஸ் ஆயிடுச்சு. சரியா? ஓகேவாமா? கொடுத்து பாத்தீங்களா? அண்டு. அண்டுன்றது என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராசஸ் பண்றோம் அப்படின்னா எனக்கு இந்த ஸ்டெப் வேணாம், எனக்கு இதுக்கு முதல் ஸ்டெப்புக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக தான் அந்த அண்டு அப்படின்ற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இது வந்து நம்ம வந்து பெயிண்ட்ல பார்த்திருப்போம். பெயிண்ட்ல என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு இமேஜ் வந்து டிரா பண்ணிட்டு இருக்கோம், பென்சில் வச்சு டிரா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த டிரா பண்ணதுல ஒரு லைன் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுட்டோம், ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்ப என்ன பண்ணுவோம் இங்க மேல இந்த மாதிரி ஒரு சிம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
இது வந்து அண்டுக்கானது. இங்க உள்ள ஆப்ஷன் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து முதல் ஸ்டெப்புக்கு போயிடும். இங்கேயே நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது பாருங்க. அண்டு டைப்பிங் கண்ட்ரோல் இசட், அது வந்து ஷார்ட்கட். சரிதா? ஓகேவாமா? இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஓகேடா, நான் இப்போ வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்து இங்க உள்ள அந்த கம்ப்யூட்டரை நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா எரேஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலா நான் கம்ப்யூட்டர் கொடுத்துட்டு எரேஸ் பண்ணிட்டேன். அது வந்து தப்பு. நான் வந்து அதை எரேஸ் பண்ணக்கூடாது. எனக்கு அதே ஸ்டெப் திரும்ப வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஒய் அப்படின்ற ஆப்ஷனை கொடுக்கணும். ஓகேவா? கண்ட்ரோல் இசட் வந்து கொஞ்சம் மைக்கு மட்டும் மியூட் பண்ணிக்கோங்கடா. கண்ட்ரோல் இசட் என்ன பண்ணும் அப்படின்னா அண்டு, நம்ம பண்ண ப்ராசஸ்க்கு முதல் ஸ்டெப் வந்து போயிடுங்க அப்படின்னு சொல்றதுதான் அண்டு. ரீடு, அதுக்கு என்ன ஷார்ட்கட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஒய். இப்ப நான் பண்ண ப்ராசஸ திரும்ப பண்ணு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது தான் ரீடு. அதுக்கு ஷார்ட்கட் கீ என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஒய். ஓகேவாமா? ரெண்டுக்குள்ள டிஃபரெண்ட் புரியுதா? ஓகேமா. அடுத்தது கண்ட்ரோல் ஏ. கண்ட்ரோல் ஏ நீங்க கொடுத்து பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லுங்க. கரெக்ட். கண்ட்ரோல் ஏ கொடுத்தோம் அப்படின்னா நம்ம இதுல டைப் பண்ணிருக்க எல்லா வேர்ட்ஸுமே என்ன அப்படின்னா செலக்ட் ஆயிடும். ஓகேவா? இப்ப நமக்கு இதை வந்து ஃபுல்லா காப்பி பண்ணணும். நான் இப்ப என்ன பண்ணணும், இங்க இருந்து மேல இருந்து ஒவ்வொரு லைனா செலக்ட் பண்ணிட்டே வரணுமா அப்படின்னா கிடையாது. நான் என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதுல நான் டைப் பண்ணிருக்க எல்லாமே செலக்ட் ஆயிடும். ஓகேவா? சோ செலக்ட் ஆல் அதை கொடுக்கறதுக்காக ஷார்ட்கட் கீழே என்ன பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஏ கொடுக்குறோம். சரி, இப்ப நான் வந்து கண்ட்ரோல் ஏ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபுல்லா நம்ம டைப் பண்ணிருக்க எல்லா வேர்டுமே வந்து நமக்கு செலக்ட் ஆயிடுது. எனக்கு எல்லாமே செலக்ட் ஆக வேண்டாம். எனக்கு வந்து இங்க அபர்ணா அப்படின்ற நேம் மட்டும் செலக்ட் ஆகணும் அப்படின்னா ஷிஃப்ட் அந்த பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணிட்டு ஆரோ சிம்பிள் இருக்கா, 4 பட்டன்ஸ் இருக்கும் ஆரோ சிம்பிள்ல இருக்கா, அதுல ரைட் சைடு உள்ளத செலக்ட் பண்ணுங்க. இப்ப ஷிஃப்ட் அப்படின்ற பட்டனை அத வந்து பிரஸ் பண்ணிட்டு ரைட் சைடு உள்ளத இப்படி செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா கொடுத்துட்டே வந்தீங்கன்னா ஒவ்வொரு லெட்டரா செலக்ட் ஆகிட்டே வரும். இப்ப இதுவே டவுன்ல உள்ளத கொடுத்தீங்க அப்படின்னா டவுன்ல உள்ள ஒவ்வொரு லைனா செலக்ட் ஆகும். அப் கொடுத்தீங்க அப்படின்னா அகைன் மேல போயிடும். இதுவே லெஃப்ட் சைட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒண்ணு ஒண்ணா மைனஸ் ஆயிட்டே வரும். ஓகேடா, அதுக்கு வந்து ஷிஃப்ட் வந்து நம்ம பிரஸ் பண்ணிட்டு இது 4 பட்டனையும் யூஸ் பண்ணி பாருங்க, டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரியும். ஷிஃப்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு ரைட் சைட் கொடுத்தோம் அப்படின்னா ரைட் சைட்ல ஒவ்வொரு லெட்டரா செலக்ட் ஆகிட்டே வரும். ஓகேவா? இதுவே லெஃப்ட் சைட் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு லெட்டரா மைனஸ் ஆகிட்டே வரும். நான் டவுன் ஆரோ கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு லைனா செலக்ட் ஆகிட்டே வந்துடும். ஓகேவா? இதுவே அப் ஆரோ கொடுத்தேன் அப்படின்னா ஒவ்வொரு லைனா மைனஸ் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஓகே. அடுத்தது கண்ட்ரோல் எஃப். கண்ட்ரோல் எஃப் கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. நேவிகேஷன்ல எப்படி சொல்றதுன்னா ஒரு சர்ச் பாக்ஸ் மாதிரி உள்ளது. ஓகேவா? சர்ச் பாக்ஸ்ல நம்ம இப்ப இங்க வந்து அபர்ணா அப்படின்ற லெட்டர்ஸ் மட்டும் நான் டைப் பண்ணுவேன். கொடுத்துட்டு நான் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா இங்க நம்ம செலக்ட் பண்ணிருக்கிறதுல அந்த அபர்ணான்ற நேம் எங்க இருக்கோ அது மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டும். காட்டுதா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இதை ஃபுல்லா செலக்ட் பண்ணுவேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்றேன், கண்ட்ரோல் எஃப் கொடுப்பேன். எஃப் கொடுத்தோம்னா எனக்கு அங்க எல்லாமே ஓப்பன் ஆகுதா? இதுல நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா
டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டிஜிட்டல் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணோம்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்கிரீன்ல டிஜிட்டல்னு இந்த வேர்டு வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதை அப்படியே ஹைலைட் பண்ணி காட்டுது. நம்ம வந்து ஃபைண்ட் அண்ட் ரீசன்ஸ் பார்த்தோம்லமா, அதுதான் இது. ஃபைண்ட் பண்றதுக்கு அந்த பாக்ஸ் வந்து ஓபன் ஆகுது. அடுத்தது கண்ட்ரோல் ஹச். கண்ட்ரோல் ஹச் கொடுக்குமா, என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகேவா, இதுல என்ன அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ண ஆப்ஷன். இப்ப இங்க வந்து டிஜிட்டல்னு இருக்கா, அதை எடுத்துட்டு ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்றேன். டிஜிட்டல் எடுத்துட்டு ஸ்மார்ட் அப்படின்றத ரீப்ளேஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேவா, ஒரு ஒரு பிளேஸ் மட்டும் எனக்கு இப்போ செலக்ட் ஆயிருக்கு. இப்போ வந்து ரீப்ளேஸ் ஆல் கொடுக்குறேன். கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா 4 இடம் இருக்கு, 4 இடத்துலயுமே மாத்தணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. எஸ் கொடுத்தோம்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா எனக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. மைக்க கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்கடா. ஓகேவா, கண்ட்ரோல் எஃப்ன்றது ஃபைண்ட் பாக்ஸ். நம்ம கொடுக்குற வேர்ட் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண அப்படின்றதுக்காக இந்த ஃபைண்ட் பாக்ஸ் ஓபன் பண்றது. கண்ட்ரோல் ஹச் அப்படின்றது ரீப்ளேஸ் பட்டன். நம்ம கொடுத்துருக்க அந்த வேர்டுக்கு அந்த வேர்டை ரிமூவ் பண்ணிட்டு எனக்கு வேர்டு கொடுங்கன்னு சொல்லி நம்ம ரீப்ளேஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதோட ஷார்ட். சரியா, ஓகே ஓகேம்மா. கண்ட்ரோல் ஹோம். ஹோம்னு ஒரு பட்டன் இருக்காமா, எங்க இருக்கு? ஓகேடா. நம்பர் லாக்கு மேல ஹோம்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கா. இப்போ கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு அந்த ஹோம் அப்படின்ற லெட்டரையும் பிரஸ் பண்ணுங்க. என்ன ஆகுது, டிஃபரன்ஸ் தெரியுதா எதுவும்? ஸ்டார்டிங் வந்துருச்சு. அது பேர் கர்சர்மா. ஓகேடா, அந்த கர்சர் வந்து எங்க ஆயிடுச்சு, ஸ்டார்டிங் வந்துருச்சு. ஹோம் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸ்டார்டிங் பேஜ் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு போயிடுங்க, அதான் அதோட வீடு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகேவா, இப்ப ஹோம்ன்ற பட்டன் நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகும் அப்படின்னா நீங்க எங்க டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து நியூ பேஜ் நிறைய கொடுத்துட்டே வரேன். நான் இப்ப எனக்கு என்ட்ரு கொடுத்தோன்னே அகைன் ஒரு பேஜ் வந்து எனக்கு புதுசா வந்துருக்கு. ஓகேவா, நான் இப்ப அதுல ஏதோ சம்திங் டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அடுத்து அதே நியூ பேஜுக்கு போயிட்டேன். ஓகேவா, இப்ப நான் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஸ்டார்டிங் பேஜுக்கு போகணும். ஓகேவா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகணும். நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் பேஜ்ல போயிட்டு நிற்கும். ஓகேவா, நான் இப்ப இதுல வந்து கொஞ்சமா தான் நம்ம பேஜ் ஓபன் பண்ணிருக்கோம். இதுல வந்து ஒரு 3 இதுவே நீங்க வந்து ஒரு புக்லெட் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு பெரிய புக் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா, அந்த டயத்துல சடனா உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேவா, அதே இதுல எண்டுன்னு ஒரு பட்டன் இருக்காங்க, ஹோமுக்கு பக்கத்துலயே இருக்கும் பாருங்க. இப்போ அதே மாதிரி கண்ட்ரோல பிரஸ் பண்ணிட்டு எண்ட் அப்படின்ற சிம்பிள் கொடுங்க, என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஓகேடா, குட். நம்ம கண்ட்ரோல் ஹோம் கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடும். ஓகேவா, அதே மாதிரி கண்ட்ரோல் எண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த இருக்கிறதுலயே லாஸ்ட் பேஜுக்கு அந்த கர்சர் வந்து மூவ் ஆகிடும். ஓகேவா, இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரெண்ட். இது எங்கக்கா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சொன்னா இல்லையா ஒரு பெரிய ஒரு 300 பேப்பர் 300 கிட்ட பேப்பர்ஸ் இருக்கு, அந்த மாதிரி ஒரு புக்லெட் வந்து நீங்க ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டயத்துல ஒவ்வொரு பேஜா இத வந்து என்ன பண்ணணும், இத அப்படி ப்ரெஸ் பண்ணி ஒவ்வொரு பேஜா மூவ் பண்ணிட்டே போகணும். இந்த மாதிரி மூவ் பண்ணாம இல்ல இந்த மாதிரி டவுன் பண்ணாம என்ன பண்ணிக்கலாம்,
ஈஸியா இது வந்து 3 பேஜ் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், ஈஸியா அப்படி மேல கீழே மூவ் பண்ணி அந்த பேஜை எடுத்துக்கிறோம். பட் இதுவே 300 பேஜ் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இதை ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போகும். திரும்ப அகைன் ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தாலும் என்ன ஆகும், எண்ட் பேஜுக்கு வரும். சோ அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஒவ்வொன்றா ஸ்க்ரோல் பண்ணாம ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா கண்ட்ரோல் ஹோமும் கண்ட்ரோல் எண்டும் கொடுக்குறோம். ஓகேவா? ஓகேமா. ஓகே. அந்த 4 பட்டன் இருக்கு இல்லையா, ரைட் லெஃப்ட் அப் டவுன் சொல்லிட்டு இருக்குல்ல, ஆரோ மார்க் மாதிரி போட்டு சிம்பிள் போட்டு இருக்கா, அதுல அப்ல உள்ளதை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த பேஜ்ல உள்ளது அப்புக்கு, அதாவது ஒவ்வொரு அந்த கர்சர் வந்து ஒவ்வொரு லைனா மேல மூவ் ஆகிட்டே போயிட்டு கொடுத்து பாருங்க. இதுவே டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு லைனா கீழே டவுன் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும். ஆகுதா? ஓகே ஓகேமா. அடுத்தது இப்போ ஒரு லெட்டர் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இங்க கம்ப்யூட்டர்ல ஒரு லெட்டர் டைப் பண்ணிருக்கோமா ஸ்டார்டிங்ல, நான் என்ன பண்றேன், அதை மட்டும் செலக்ட் பண்றேன். எப்படி செலக்ட் பண்றேன், ஷிஃப்ட பிரஸ் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் பட்டனை வச்சு செலக்ட் பண்றேன். ஓகேவா? இப்போ இதை நான் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ கண்ட்ரோல் பி, ஏ பி இருக்கு இல்லையா, அந்த பி பாலுக்குள்ள பி அப்படின்ற பி வந்து நான் பிரஸ் பண்றேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, அந்த லெட்டர் மட்டும் எப்படி இருக்கு, ட்ரை பண்ணி பாருங்க. என்ன ஆயிடுச்சுன்னா குட், போல்ட் ஆயிடுச்சு. சாரிமா. ஓகே. இப்போ கண்ட்ரோல் பி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணிருக்க லெட்டர் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா போல்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்ப இதுவே யூ கொடுத்தோம்னா கண்ட்ரோல் யூ என்னமா ஆகுது, ஓகேடா குட். யூ கொடுத்தோம் அப்படின்னா அண்டர்லைன் ஆகுது. இதுவே ஐ கொடுத்தோம்னா கரெக்டா. இங்க நம்ம மேல நம்ம 3 ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, போல்டு, இட்டாலிக், அண்டர்லைன், இந்த 3 ஆப்ஷன் சூஸ் பண்ணுவோம் இல்லையா, சோ அதோட ஷார்ட்கட் கீஸ் தான் இது எல்லாமே. ஓகேவா? கண்ட்ரோல் பி போல்டுக்குள்ளது, கண்ட்ரோல் ஐ இட்டாலிக், கண்ட்ரோல் யூ அண்டர்லைன். ஓகேவா? ஓகேமா. இப்ப கேக்குதாமா? ஓகேடா. சரி, இப்ப அடுத்து என்ன அப்படின்னா கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி அந்த ஆப்ஷன் கொடுத்து பாருங்க என்ன ஆகுது. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி என்னமா புரியல. டபுள் லைன் போட்டு அண்டர்லைன் பண்ணிருப்பா. இப்போ அதை வேற அப்புறம் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுங்க.
அண்டர்லைன் ஆகிருக்கும். ஆக்சுவலா இதுல வந்து டிஃபால்ட்டா நம்ம வந்து டபுள் லைன்ல வச்சிருக்கோம். அதை வந்து சிங்கிள் லைனுக்கு மாத்திட்டு இப்போ ஒரு லெட்டரை வந்து செலக்ட் பண்ணிட்டு கொடுத்து பாருங்க. அப்ப என்ன ஆகுது? ஓகேடா, குட். இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தோம் அப்படின்னா டபுள் அண்டர்லைன். ஓகேவா? இப்ப அதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ கொடுத்து பாருங்க. குட்டா. டபுள் லைன்ல உள்ளது இப்ப என்ன ஆயிடும்? சிங்கிள் லைனா மாறிடும். ஓகேவா? கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ கொடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் லைன்ல அண்டர்லைன் பண்ணி காட்டும். இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி கொடுத்தோம்னா என்ன ஆகுது? ஒரு நிமிஷம் இருங்கடா. சாரி, ஒரு கால் வந்துருச்சு. ஓகேமா, இப்ப கேக்குதாமா நான் பேசுறது? ஓகேடா. கண்ட்ரோல் ஷிஃப்ட் டி பார்த்தோம் அப்படின்னா டபுள் லைன்ல அண்டர்லைன் ஆகும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் டபிள்யூ கொடுத்தோம் அப்படின்னா சிங்கிள் லைன்ல அண்டர்லைன் ஆகும். இதுவே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுங்க, என்னமாகுது? கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஏ கொடுக்கும்போது நம்ம டைப் பண்ணிருக்க அந்த லெட்டர் ஃபுல்லா என்ன ஆயிடும்? கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் ஆயிடும். ஓகேவா? நம்ம அதுக்கான ஆப்ஷன்ஸ் நம்ம மேல பார்த்தோம் இல்லையா, ஞாபகம் இருக்காமா? அதே மாதிரி நம்ம டைப் பண்ணிருக்க அந்த லெட்டர் வந்து ஃபுல்லா என்ன ஆயிடும்? கேபிட்டல் கேபிட்டல் லெட்டர்ல கன்வெர்ட் ஆயிடும். சரியா? Okay. அடுத்து கண்ட்ரோல் மைனஸ் சிம்பிள் கொடுங்க. இல்லடா, கரெக்டா பண்ணுங்க. கண்ட்ரோல் புஷ் பண்ணிட்டு மைனஸ் அப்படின்ற சிம்பிள் கொடுக்கணும். இல்லம்மா, அப்ப நீங்க வந்து கண்ட்ரோல் வந்து புஷ் பண்ணவே அர்த்தம். கண்ட்ரோல் புஷ் பண்ணிட்டு மைனஸ் கொடுங்க. இல்லம்மா, நம்ம வந்து கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ் வந்து மினிமைஸ் ஆயிட்டே வரும்.
இதுவே கண்ட்ரோல் பிளஸ் கொடுத்தோம்னா மேக்ஸிமம் ஆயிட்டே வரும். டிஃபரன்ஸ் தெரியுதா? நான் பண்றேன்ல அந்த டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி ஆகும். கண்ட்ரோல் மைனஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த பேஜ் வந்து சின்னதாயிட்டே வரும். ஓகேவா? இதுவே நான் கண்ட்ரோல் பிளஸ் கொடுக்குறேன் அப்படின்னா இந்த பேஜ் என்ன ஆகும்? பெரிய சைஸ் வரும். அம்மா நீங்க வந்து மைனஸ் பிளஸ் வந்து எங்க உள்ளது கொடுக்குறீங்க? நம்பர்ஸ் இருக்கு அதுக்கு மேல உள்ளது கொடுக்குறீங்களா? அது தப்புடா. அது கொடுக்க கூடாது. நீங்க வந்து எந்த மைனஸ் பிளஸ் கொடுக்கணும் அப்படின்னா பிளஸ் போட்டிருக்கும் ஈக்குவல் டு போட்டிருக்கும் அந்த பட்டன் கொடுக்கணும். இப்ப அதை கொடுத்து பாருங்க. சென்டர்ல ஈக்குவல் இருக்கும், மேல கார்னர்ல பிளஸ் போட்டிருக்கும். திரும்பவும் நீங்க ஏதோ தப்பா ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா மைனஸும் அண்டர் ஸ்கோரும் இருக்கும் ஒரு பட்டன். ஓகேவா? 1 2 3 இருக்கா? 1 2 3 புரியலமா? ஓகேடா. எந்த பட்டன் ப்ரெஸ் பண்றீங்கன்னு காட்டுங்க. பொறுமையா பண்ணுங்க, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. பொறுமையா பண்ணுங்க. Editing options காமிக்கிறீங்களா? ஓகே. கண்ட்ரோல் கொஞ்சம் சவுண்ட் கம்மி பண்ணிக்கோங்க. என்னடா ஆகுது? ஓகே. இப்போ நான் பண்றது உங்களுக்கு தெரியாதா? ஒரு நிமிஷம் இருங்க. என்ன பண்றேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன்.
இப்போ என்னோட ஸ்கிரீன் தெரியுதாமா உங்களுக்கு? கீபோர்ட்ல இப்போ வந்து விண்டோ வந்து டபுள் விண்டோவா இருக்கு. இங்க ஒரு ஓகேவா? இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு நான் வந்து பிளஸ் அப்படின்ற சிம்பிள் கொடுக்குறேன். ஓகேவா? நான் பிளஸ் கொடுக்க என்ன ஆகுது அப்படின்னா பேஜ் வந்து எனக்கு பிக் ஆயிட்டே போகுது. தெரியுதா? டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுவே நான் மைனஸ் கொடுக்குறேன் அப்படின்னா அதுவே கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு மைனஸ் கொடுத்தேன் அப்படின்னா அந்த பேஜ் வந்து சின்னதாயிட்டே வருது. ஓகேவா? ஆக்சுவலா இதுதாங்க அதோட ஷார்ட். இதுல உங்களுக்கு நீங்க வந்து ஃபுல்லா கிளாஸ் முடிச்சுட்டு நார்மலா எதுவுமே செலக்ட் பண்ணாம நார்மலா வச்சுட்டு யூஸ் பண்ணி பாருங்க என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இங்க ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுதான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். கீழே இங்க நமக்கு வருது இல்லையா வியூ, அதுதான் அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஓகேமா, கிளாஸ் முடிச்சுட்டு பொறுமையா உட்காந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஓகேவா? அடுத்தது இப்ப நான் ஓகே, இப்ப வந்து கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் இருக்கு இல்லையா, அது கொடுத்துப்பாங்க. ஸ்பேஸ் பார் எதுன்னு தெரியுமாமா? ஓகேடா, இப்போ ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிட்டு கீபோர்ட்ல கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுப்பாங்க. ஆக்சுவலா அது என்ன அப்படின்னா நம்ம இதுல ஏதாவது ஒரு ஃபார்மட் யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது ரிமூவ் ஆகிட்டு நார்மல் டைப் பண்ண மாதிரி சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்க வந்து ப்ரோக்ராம் இல்லையா, அது வந்து என்ன பண்ணிருக்கேன்னா அண்டர்லைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? நான் அந்த இது வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். நான் அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னா கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன் அப்படின்னா அதை அண்டர்லைன் பண்ண லைன் மட்டும் என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. சரிதா? அது நம்ம வந்து என்ன ஃபார்மேட்டிங் யூஸ் பண்ணிருக்கோமோ அது வந்து ரிமூவ் ஆயிடும். இப்ப நான் இங்க வந்து கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, நான் அதை செலக்ட் பண்ணிட்டு நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தேன். எந்த ஒரு சேஞ்சஸும் அப்படியே இருக்கு. ஏன் அப்படின்னா அதுல நம்ம என்ன பண்ணல, எந்த ஒரு எஃபெக்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணவே இல்லை, ஃபார்மேட்டுமே யூஸ் பண்ணவே இல்லை. அது வந்து நார்மல்ல இருக்கு அப்படின்றதால அது எந்த சேஞ்சஸுமே ஆகாம திரும்ப அப்படியே ஃபிக்ஸ் பண்ண. ஓகேவா? ஓகேடா. அடுத்தது ஆல்ட் கண்ட்ரோல் எஸ் கொடுங்க. ALT ஆல்ட் கண்ட்ரோல் எஸ். கரெக்ட் தான். அதாவது மேல ஒரு பேஜ் இருக்கும், கீழே எனக்கு அதே மாதிரி இன்னொரு பேஜ் கிரியேட் பண்ணி எனக்கு அங்கேயும் வந்து ரூலர் அந்த ஸ்கேல் வச்சு எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஷார்ட்கட் என்ன அப்படின்னா கண்ட்ரோல் என்ன கொடுத்தோம், ஆல்ட் கண்ட்ரோல் எஸ். ஓகேவா? இப்ப அகைன் ஆல்ட் கண்ட்ரோல் பி கொடுத்து பாருங்க. கண்ட்ரோல் ஆல்ட் பி கொடுத்தா என்ன ஆகுது, end of the page ல அந்த மாதிரி விவாங்க உங்களுக்கு.
ஆக்சுவலா அது வந்து நம்ம வந்து பிரிண்ட் ப்ரிவ்யூ ஆகணும். அப்ப நம்ம வந்து இதை எக்ஸிட் பண்ணலாம். நான் வந்து ஸ்கிரீனை வந்து எடுத்து வைக்கிறேன். ஆமாண்டா வந்து நம்ம இல்லையா ஸ்கிரீன்ல அதனால அந்த மாதிரி வரல. ஓகே இப்போ ட்ரை பண்ணி பாருங்க. Alt control சரி control alt. ஆக்சுவலா இது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா சாரி கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தோம் அப்படின்னா பிரிண்ட் ப்ரிவ்யூ வந்து நமக்கு விசிபிள் ஆகணும். பிரிண்ட் ப்ரிவ்யூ தெரியும்லமா அந்த பேஜ் வந்து நமக்கு எப்படி வந்து பிரிண்ட் ஆகுது. இப்ப நான் இங்க வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாமே டைப் பண்ணிருக்கேன் அப்படின்னா அந்த பேஜ்ல அது கவர் ஆகுதா இல்லையா பிரிண்ட் ப்ரிவ்யூல போயிட்டு நம்ம பாத்துக்கலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து அது வந்து டிஸ்பிளே ஆகும். ஆக்சுவலா அது வந்து இதுல ஒர்க் ஆகல. அந்த பட்டன் வந்து நமக்கு வரல சரியா. நார்மலாவே ஓபன் ஆகும்டா. ஆனா இதுல ஏன் வரலன்னு சொல்லிட்டு தெரியல. ஒருவேளை செலக்ட் பண்ணிட்டு பார்க்கலாமா? ஓகே அந்த அந்த ஷார்ட்கட் கீஸ் மட்டும் விட்டுச்சுக்கோங்க. பிரிண்ட் ப்ரிவ்யூக்கு நான் என்ன ஷார்ட்கட் கீஸ் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா? கண்ட்ரோல் F2 கொடுங்க. கண்ட்ரோல் மேல உள்ள ஃபங்க்ஷன்ஸ் பட்டன் தெரியும் இல்லையா? F1 இதுல கண்ட்ரோல் F2 பிரிண்ட் ப்ரிவ்யூக்கு கண்ட்ரோல் F2 அது கொடுத்தோம்னா ஓபன் ஆகுது. பட் ஆனா கண்ட்ரோல் ஆல்ட் டி கொடுத்தோம் அப்படின்னா அதுல பிரிண்ட் ப்ரிவ்யூ ஓபன் ஆகுது. சோ இந்த ஷார்ட்கட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேடா. இப்ப இந்த பேஜை ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஆல்ட் F4 அதை கொடுத்து பாருங்க. ஆல்ட் F மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பட்டன் என்ன ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். என்னமா ஆகுது? எந்த எதுவுமே வரலையா? ஓகே அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரைட் பட்டன் கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து தேர்ட் ஒன் ரெஃபரன்ஸ் இல்லையா அதை கொடுங்க. இப்போ இப்போ ஆல்ட் F4 நான் கொடுக்கும்போது ஆக்சுவலா ஆல்ட் F4 அப்படின்றது ஸ்க்ரோல் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. ஓகேமா அப்ப ஃபங்க்ஷன் பட்டன் தான் அது ப்ராப்ளம் கிடையாது. என்னமா புரியலடா சொல்லுங்க.
அப்படி கிடையாதுடா. இந்த ஷார்ட்கட் கீங்கிறது டிஃபால்ட்டா எல்லாத்துக்குமே உள்ளது. ஒரு சில லேப்டாப்க்கு மட்டும் மாறும் அது. ஆனா சிஸ்டம்ல எல்லாத்தையுமே காமனா உள்ளதுதான் அது. நீங்க கம்ப்யூட்டர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா Alt F4 அப்படின்றது ஷட் டவுன் பண்றதுக்கான ஷார்ட்கட் கீ. வெறும் F5 அப்படின்றது ரெஃப்ரெஷ் பண்றதுக்கு உள்ளது. இப்ப நீங்க ஏதோ ஒரு பேஜ் வெப்சைட் ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பேஜ் ஓபன் ஆகல அப்படின்னா F5 பிரஸ் பண்ணீங்கன்னா அந்த பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். நீங்க அப்படி வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நான் வந்து இந்த கூகுள் பேஜ் ஓபன் பண்றேன். இப்போ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா இதை வந்து சர்ச் பண்றேன். பேரண்ட் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்க சர்ச் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக. இப்போ இந்த இடத்துல இந்த ரெஃப்ரெஷ் பண்ண ஒரு சிம்பிள் இருக்கு இல்லையா, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. F5 பிரஸ் பண்றேன். இப்ப இதை பிரஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த பேஜ் லோட் ஆயிட்டு அதே நமக்கு வரும் இல்லையா, அதே மாதிரி F5 நம்ம பிரஸ் பண்ணாலும் அதே மாதிரி பேஜ் நமக்கு லோட் ஆகும். லோட் ஆகுதாமா? நார்மல் இட்ஸ் ஓகேமா, பரவாயில்ல. நீங்க வந்து கீபோர்ட் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். நீங்க அதுல நெக்ஸ்ட் டைம் நீங்க வேற எதுவும் இருந்துச்சுன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்க. புரியலடா, வாய்ஸ் பிரேக் ஆகுதுமா. கீபோர்ட் ஓகேமா, ஓகேடா. நம்ம நார்மலா F5 அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்ணாரு இந்த பேஜ் நமக்கு ஃபுல்லா என்ன ஆகும் அப்படின்னா என்ன இப்போ ஓகே மேடம். ஓகேமா, இந்த பேஜ் ஃபுல்லா ஒரு பிளங்க் ஆயிட்டு ஒரு மாதிரி க்ளோஸ் ஆயிட்டு அகைன் வர்ற மாதிரி நமக்கு வந்து வியூ ஆகும். ஓகேவா, அதான் ரெஃப்ரெஷ் பண்றது. நீங்க வந்து வேற கீபோர்ட் வச்சு யூஸ் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா சிஸ்டம்ல யூஸ் பண்ணி பாருங்க. அதுல இன்னும் உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். ஓகேவா, சரி. அடுத்தது ஒரு வேர்டை செலக்ட் பண்ணிட்டு Alt Control 1 அப்படின்றத பிரஸ் பண்ணுங்க. அகைன் வேர்டுக்குள்ள போயிட்டு இது எக்ஸிட் ஆயிடுங்க. இப்ப எல்லாமே செலக்ட் ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா Alt Control 1 அப்படின்றத கொடுங்க. என்னமாகுது? ப்ளூ கலர் டெக்ஸ்ட் சேஞ்ச் ஆகுதா? எல்லாமே செலக்ட் பண்ணிட்டீங்களா? இல்லம்மா, ஃபர்ஸ்ட் அம்மா நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆல்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ட் அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பிரஸ் பண்ணுங்க. நான் கண்ட்ரோல் ஃபர்ஸ்ட் சொன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆல்ட் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் 1 அந்த ஆர்டர்ல பிரஸ் பண்ணுங்க. ஓகேடா, குட். இப்போ என்ன ஆகுது அப்படின்னா நம்ம டைப் பண்ணி வச்சிருக்க எல்லா வேர்டுமே செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து Alt Control 1 கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே என்ன ஆயிடும், ஹெட்டிங் 1 அப்படின்ற அந்த ஃபாண்டுக்கு சேஞ்ச் ஆயிடும். ஓகேவா, அது வந்து ஹெட்டிங் 1 அப்படின்றது பெரிய ஃபாண்ட். ஓகேவா, இருக்கிறதே ரொம்ப பெரிய சைஸ், அதுக்கு சேஞ்ச் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம 2 3 4 5 நம்ம நம்பர் கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் அப்படின்னா அதோட சைஸ் வந்து மினிமைஸ் ஆயிட்டே வரும், சின்னதாயிட்டே வரும். ஓகேவா, இது எல்லாமே இதுல யூஸ் பண்ற காமனா உள்ள கீவேர்ட்ஸ் தான். எல்லாமே ஷார்ட்கட் கீஸ் தான். Alt
ஓகேடா. அப்ப உங்க இதுல வந்து ஃபங்க்ஷன் பட்டன்ஸ் தான் ஏதோ ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனாலதான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டல. ஓகே. இல்லடா. ஆக்சுவலா Alt குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாரி F4 குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த பேஜ் வந்து க்ளோஸ் ஆயிடும். இப்போ நான் இந்த வேர்ட் வந்து வச்சிருக்கேன் இல்லையா? நான் வந்து இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, Alt அப்படின்ற பட்டன் பிரஸ் பண்றேன் அப்படின்னா, அந்த பேஜ் என்ன ஆயிடுச்சு? எனக்கு க்ளோஸ் ஆயிட்டு வெளியில வந்துடும். ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா, ஒரு பேஜ்ல வந்து நான் டைப் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ப்ராசஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நான் வந்து எல்லாத்தையுமே ரொம்ப டைம் முடிஞ்சு சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது என்ன ஆகும்? நான் வந்து டக்குனு என்ன பண்ணிடலாம்? Alt F4 குடுத்துட்டேன்னா எல்லாமே க்ளோஸ் ஆயிட்டு எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஷட் டவுன் பண்ணணுமா அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனுக்கு போயிடணும். ஓகேவா? புரிஞ்சுதாம்மா என்ன சொல்றேன்ட்டு? ஓகேடா. சரி. ஆம், இது வந்து மெஜாரிட்டியா நம்ம யூஸ் பண்ற ஷார்ட்கட் கீஸ் இது எல்லாமே. ஓகேவா? நான் இது அப்படியே உங்க குரூப்ல வந்து ஃபார்வர்ட் பண்றேன். இது இல்லாம A to Z அந்த ஆர்டருக்குமே ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. கண்ட்ரோல் ஏக்கு என்ன, பிக்கு என்ன, சிக்கு என்ன, டிக்கு என்னன்னு சொல்லிட்டு A to Z வரைக்கும் நிறைய ஷார்ட்கட் கீஸ் இருக்கு. அது எல்லாமே நீங்க வந்து மைண்ட்ல எடுத்து வச்சுக்கணுமா அப்படின்னா அதெல்லாம் வேண்டாம். மெஜாரிட்டியா சொன்னதை மட்டும் நீங்க யூஸ் பண்ணா போதும். ஓகேவா? பட் ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நான் வந்து உங்களுக்கு A to Z இருக்கிற எல்லா ஷார்ட்கட்டுமே நான் உங்களுக்கு வந்து சென்ட் பண்றேன். அதுல எதுவும் தெரியல, டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா நீங்க மெசேஜ் போடுங்க. நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன். ஓகேடா. மணி 8 ஆக போகுது. ஆக்சுவலா இது வந்து 6:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 7:30க்கு முடிக்கணும். நம்ம வந்து ஸ்டார்டிங்ல அதை கனெக்ட் பண்றதுக்கே ரொம்ப ப்ராப்ளமா இருந்துச்சுன்றதுனால நான் வந்து கிளாஸ கட் பண்ணாம இவ்வளவு நேரம் வச்சுட்டு ஃபுல்லா உங்களுக்கு எடுத்தேன். ஆக்சுவலா இப்ப நீங்க மட்டும் தான் கிளாஸ்ல இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேடா. நான் வந்து இப்போ இந்த எடுத்த கிளாஸ வந்து நான் இதுல போட்டு விட்டுறேன், யூடியூப்ல போட்டு விட்டுறேன். அந்த லிங்கை போயிட்டு மத்தவங்க பாத்துக்கலாம். ஓகேமா. நாளைக்குமே வந்து 2 hours கிளாஸ் எடுத்துக்கோங்க. மார்னிங் வந்து 6 to 7 வந்து நம்ம எப்போதும் ரெகுலர் கிளாஸ் எடுப்போம் இல்லையா? சாரி 7 to 8 எடுப்போம் இல்லையா? அந்த டைமிங்ல ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். கம்பைன் பண்ணியே இன்னொரு ஒரு கிளாஸுமே நான் எடுத்துடலாம்னு யோசிச்சேன். அந்த டைமிங் மட்டும் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி சொல்றேன்டா. ஏன் அப்படின்னா ஓகேமா. சரிடா. ஓகேமா. நான் அது மட்டும் நான் ஆக்சுவலா நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா கண்டினியூவா 2 hours கிட்ட கிளாஸ் எடுத்துடலாம். இடையில வேணா 1 hour கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு குட்டி பிரேக் மாதிரி, அதாவது கிளாஸ விட்டு வெளியில போகாம நீங்க கொஞ்சம் பிரேக் எடுத்துட்டு ஃப்ரீ ஆயிட்டு கனெக்ஷன்லயே இருந்துட்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு திரும்ப அகைன் நீங்க வந்து கிளாஸ கவனிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் பிளான் பண்ணேன். ஏன்னா வெளியில போயிட்டு திரும்ப அகைன் எல்லாரும் உள்ளார வந்துட்டு நம்ம கிளாஸ் கவனிக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும். திரும்ப எல்லாமே கனெக்ட் பண்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நம்ம கண்டினியூவா 2 hours கொடுத்துட்டு அதுல இடையில ஒரு 10 minutes வந்து பிரேக் கொடுத்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கும் கொஞ்சம் ஃப்ரீனஸ் இருக்கும். கிளாஸுமே கண்டினியூவா பார்த்த மாதிரி இருக்கும். நிறைய டாபிக் கவர் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணேன். ஓகேடா. அது மட்டும் நான் என்ன டைமிங் என்னன்றத பார்த்துட்டு நான் வந்து உங்க குரூப்ல போட்டு விட்டுறேன். ஓகேவா? ஏன்னா இதுக்கு நேரம் நம்ம கிளாஸ வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுனால மேக்ஸிமம் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே 2 hours இல்லைன்னா 1.5 hours அந்த மாதிரி நான் எடுக்கிற மாதிரி பாத்துக்கிறேன். ஒரு சில டாபிக் வந்து நம்ம மேஜரா யூஸ் பண்றதை மட்டும் நான் உங்களுக்கு கிளியரா சொல்லி தரேன்மா. ஒரு சில டாபிக் ஒரு சில அந்த யூஸ் பண்ற அந்த வேர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து சாரி வேர்ட்ஸ் இல்ல டூல்ஸ் எல்லாமே நான் வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டேன். நான் வந்து டீட்டெயிலா உங்களுக்கு சொல்லி தரலாம். பட் ஆனா மெஜாரிட்டியா நீங்க அதை யூஸ் பண்ண மாட்டீங்க. இன்னொன்னு நமக்கு தான் டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? இதுக்கப்புறம் உள்ள கிளாஸ்ல வந்து நம்ம எதெல்லாம் மேஜரா யூஸ் பண்ணுவோமோ அதை மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. ஓகேமா. ஓகேடா. கிளாஸ் இதோட நீங்க எண்ட் பண்ணிக்கலாமா? ஓகேமா. தேங்க்யூமா. ஓகேடா. ஓகேமா.
சென்ட் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். ஓகே, தேங்க்யூமா. இப்ப நான் எடுத்த கிளாஸ் புரியுதாடா உங்களுக்கு? அப்பா தானே கூப்பிட்டு போயிருக்கோம்.